இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த போலி சாமியார் இருக்காங்களே, அவங்க ஃபஸ்ட்டு தீபா ரம்யா கிட்ட பேசியிருப்பாங்களா, அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ரம்யாவும் சேர்ந்துட்டு இந்த இடம் தானா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இந்த இடம் தான் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. நாங்கள் வர்றப்போ அந்த சாமியார் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொன்னதுமே அந்த இடத்த வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து தீபாவுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் தீபா கால் பண்ணுறாங்க. தீபா வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் வந்துட்டு ஃபுட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு போட்டிருக்கேன் பாருங்களேன், அந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்படி எதுவும் எனக்கு தெரியலங்க அப்படின்றாங்க. ஃபோட்டோவை பார்த்து நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நல்லா பார்த்துட்டு, ஆமாங்க இந்த இடத்துல தான் அந்த சாமியார் இருந்தார், அம்மு என்னை இந்த இடத்துக்கு தான் கூட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கரெக்டாக சொல்லிடுறாங்க. என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. இல்லை இனிமே தான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, நீங்கள் வரணும் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரி நீங்கள் இப்போ சாப்பிடுங்க, நான் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கேன், நைட்டு வந்துட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த திக்கா ரம்யாக்கா வைரலாக எரியுது. என்னங்க நீங்கள் தீபா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ, ரொம்ப லவ் பண்ணுறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உங்களை லவ் பண்ணுறதை விட அவங்க தாங்க என்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, இந்த இடத்துல தான் இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. எனக்கு என்னமோ வந்துட்டு இது போலி சாமியார் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தீபாக்கும் அந்த சாமியாருக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை, முன்விரோதமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளோ வந்துட்டு உயிருக்கு ஆபத்தான பரிகாரத்தை ஏன் பண்ண சொல்லணும்? அவர் வந்துட்டு அம்பு தான், அவங்க பின்னாடி இருந்து யாரோ தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் தான் ரொம்ப மோசமான ஆள், அவங்கள தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ கார்த்தி என்ன படிப்படியாக நெருங்கிட்டு வர்றாரு, நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருப்போம்னு கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்ல, என்னை நம்பாமல் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட சொல்கிறீங்களே, இது சரியா கார்த்தி அப்படின்னு சொல்ல, விசாரணைன்னு வந்ததுக்கப்புறம் தீர விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்துட்டு அந்த பக்கம் வந்து மண்வெட்டி வச்சுட்டு வர்றாங்க. யார் நீங்கள், இந்த இடத்துக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த இடத்துல 2 நாளுக்கு முன்னாடி சாமியார் இது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விசாரிக்கிறாங்க. ஆமாம் ஒரு 2-3 நாள் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அவரை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாதுங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த இடம் யாரோடது அப்படின்னு கேட்க, இந்த இடம் வேற ஒருத்தரோடது, அதோட ஓனர் தான் வந்துட்டு அடிக்கடி செக் பண்ணி பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்து மேலே கேஸ் வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. இந்த திக்க வந்துட்டு ரம்யா மறுபடியும் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்ல, இந்த இடத்தோட உரிமையாளரை பிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம், நான் ஈஸியாக வந்துட்டு இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரம்யாவுக்கு வரும்போதெல்லாம் பதட்டமாக இருக்குது. அந்த உரிமையாளர் வரைக்கும் வந்துட்டானே, இனி வந்துட்டு நம்மளை பிடிச்சானா அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல கார்த்தி, எனக்கு என்னமோ இந்த அங்கலே யோசித்து பாருங்க, எனக்கும் தீபாக்கும் அந்த சாமியாரை பற்றி தெரியவே தெரியாது. அவங்க அண்ணி மைதிலி தான் எங்களை இந்த இடத்துக்கு அமுச்சு விட்டாங்க. ஒருவேளை தீபா மேலே அவங்க அன்னிக்கு வந்துட்டு முன்வரதை இருந்து அவங்க அத்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத சாதகமாக பயன்படுத்தி தீபாவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்படி கூட பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரம்யாவும் பேசிகிட்டு இருக்கதை ஒரு ஆள் வந்துட்டு அந்த பக்கம் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் யாருன்னா அந்த இடத்தோட உரிமையாளர். அவங்ககிட்ட தான் ரம்யா வந்துட்டு 2 நாளைக்கு சாமியார் வந்துட்டு இந்த இடத்துல இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம்லாம் கொடுத்துருப்பாங்க. அவன் தான் வந்துட்டு ரம்யாவை பார்த்ததும், என்ன மறுபடியும் சாமியார் வர்றாரா, இடம் வேணும்னு கேட்க தான் வந்திருக்காங்களா, நம்மளே போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் கார்த்திக் வந்துட்டு ஃபோன் வருது. தீபா தான் கால் பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் பேசுகிறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு தீபா கிட்ட இருந்து மைதிலி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்திக் தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல, அந்த சாமியாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது வந்துட்டு சொல்கிறாங்க, பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த திக்க வந்துட்டு அந்த ரம்யாவை பார்க்க அந்த ஆள் வந்துடுறான். டே நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா, ஐயோ உன்னத்தானே வேற இவன் பிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிக்கிட்டு, ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிரு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்கள் என்ன தேடி வந்தீங்கன்னு நினச்சி தான் வந்தேன், அன்னைக்கு வந்துட்டு 2 நாளுக்கு வந்துட்டு பணம் கொடுத்தீங்களே, மறுபடியும் அந்த இடம் வேணுமா அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் அப்புறமா பேசி தொலைகிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுறா. சரி நீங்கள் ஏதோ கோவமா இருக்கீங்க, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்பிடுறான். என்னங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, இல்லை இந்த இடத்துல ரொம்ப நேரமாக நிற்கிறோம்ல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, சரி நம்ம மைதிலியை பற்றி பேசணும், அவங்களே கால் பண்ணிட்டாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அவங்க பார்க்க சொன்ன சாமியார் வேறு, நீங்கள் பார்த்த சாமியார் வேறு, நீங்கள் பார்த்த சாமியார் போலி சாமியார், அவனை தான் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ போலி சாமியார் கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்களா கார்த்தி, எனக்கும் அவன் பரிகாரம் சொன்னால அப்பயே டவுட் வந்துச்சு, அவனெல்லாம் நம்பியிருக்கவே கூடாது கார்த்தி, அந்த மாதிரி ஆளுக்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், அவனை பார்த்தது கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்ல, கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வண்டி ஏறி கிளம்புறாங்க. ரம்யா மட்டும் ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு, இனி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
அடுத்த சைடு தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்துட்டு சமைச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. "என்ன தீபா வாசனைலாம் மூக்க தொலைக்கி விதவிதமா பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா அவரு நானும் நைட்டு சேர்ந்து சாப்பிட்றதா வந்துட்டு பேசியிருக்கோம். அதனால தான்" அப்படின்னு சொல்ல, "சரி நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல நைட் அவரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சைடு டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ரம்யா கால் பண்றாங்க. "என்னடி தீபா பண்ற?" அப்படின்னு சொல்ல, "சமைச்சு வச்சுட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும்னு முடிவெடுத்தோம்" அப்படின்ற மாரி சொல்ல, மைதிலி வந்துட்டு வேகமா ஃபோனை புடுங்கி, "ஆமா புருஷன் பொண்டாட்டிய பத்தி எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லு. அவ கல்யாணம் ஆகாதவ வயிறு எரிவா" அப்படின்னு சொல்ல, "அம்மாவ பத்தி இப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தீபா கோச்சிட்டு போயிடுறாங்க. என்ன இவ இப்படி இருக்கா விவரம் தெரியாதவளா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி திட்டுறாங்க. சரி கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு ஒரு நர்ஸ் வந்துட்டு கார்த்திக் கால் பண்றாங்க. கார்த்தி வந்துட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க அம்மா வந்துட்டு கண்ணு முழிச்சு என் மகன் எங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வேமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த நர்ஸ் வந்துட்டு சொல்லிடுறாங்க, இப்போ வந்துட்டு கண்ணை மூடிட்டாங்க, நீங்க வேணா கொஞ்சம் நேரம் இருங்க, அவங்க எப்போ கண்ணு முழிக்கிறாங்களோ அப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்ல, நான் வேணா எங்க அம்மா கூட கொஞ்சம் நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உள்ள போய் உட்காந்துருக்காரு. இந்த திக்கு தீபா வந்துட்டு சமைச்செல்லாம் வச்சுட்டு கார்த்தி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.